தங்கச்சிக்கு நீ என்னென்ன மெசேஜ் அனுப்பிச்சியோ அதை அப்படியே படி. நான் தப்பா எதுவுமே பேசல. நான் அழகா இருக்கேன்னு சொன்னேன். அவர் மேல தப்பு இல்லாத மாதிரி எங்க தங்கச்சி மேலதான் தப்பு இருக்க மாதிரி அவர் வந்து பேசிட்டு இருந்தார். விஷ்ணு அமிச்ச 25 மினிட்ஸ்ல வந்து அஷ்மிதா எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களே வந்து இன்ஸ்டாகிராம் ஆக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுறாங்க. என் பேர் வந்து சந்தோஷ். நரேஷன் வந்து ஒரு ஃப்ரெண்டு மூலிமா அப்ராடில் இருக்கார். அவர் மூலிமா வந்து எனக்கு விஷ்ணுவை வந்து தெரியும். இவர் மலேசியாவிலேருந்து வரும்போது அன்எக்ஸ்பெக்டடாக விஷ்ணு வந்து எங்களோட புது வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தார். புது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது அப்போ வந்து சரி எனக்கு அப்போ வந்து அந்த ஸ்கேம் பற்றிலாம் தெரியும். ஸோ தெரியும் போது அப்போ நான் வந்து கேட்டேன், என்ன ப்ரோ எல்லாம் ஓகேவா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஸ்கேம் இது வந்து ஆயிருக்கு, எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்டோம். அவர் வந்து ஓகே அப்படின்னு சொன்னார். அந்த டேட் அப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் தங்கச்சி வந்து இருந்தாங்க. நாங்கள் வந்து மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ வந்து அந்த டேட்டில் இருக்கும்போது தங்கச்சியை பார்த்தாரு. அதே நைட்டு போயிட்டு அவங்க வந்து தங்கச்சிக்கு போய் மெசேஜ் பண்ணியிருக்காரு. மெசேஜ் பண்ணதுனால தங்கச்சி வந்து இது சொல்லலை. அவங்க ரொம்ப நாள் எடுத்து அதுக்கப்புறமா எங்கள் ஃப்ரெண்டு மூலிமா சொல்லி அப்படி தான் வந்து வந்தது. எங்கள் தங்கச்சிக்கிட்ட வந்து அவங்க வந்து இந்த மாதிரி தப்பாக பேசியிருக்காங்க சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், இதை கேட்கலாமா வேணாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு நாங்கள் விட்டுட்டோம். விட்டதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அவரே இவருக்கு மெசேஜ் பண்ணி எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எனக்கு ரொம்ப வந்து மைண்ட் அப்செட்டாக இருக்குது, எனக்கு எங்கன்னா போயிட்டு ஏதோ பண்ணணும், சரி நம்ம வந்து வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு கேட்டார். ஓகே வாங்க அப்படின்னு கேட்டு நாங்கள் என்ன சொன்னோம், நாங்கள் டிசைட் பண்ணோம் சரி ஓகே அவர் வரட்டும், வந்தால் நம்ம வந்து இந்த விஷயத்தை கேட்டுடலாம் அப்படின்ட்டு. வந்தார், உட்காந்தாரு, கேஷுவலாக உட்காந்துட்டு இருந்தார். வந்து எங்கள் கூட கேம் விளையாடிட்டு இருந்தார். கேம் விளையாட்டு நாங்கள் வந்து எதாச்சியாக வந்து என் ஒய்ஃப் வந்து கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா இது பொண்ணு விஷயம், அதனால் வந்து நாங்கள் யாருமே கேட்கல. இவங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அவர் வந்து ரொம்ப, அதாவது அவர் மேலே தப்பு இல்லாத மாதிரி எங்கள் தங்கச்சி மேலே தான் தப்பு இருக்க மாதிரி அவர் வந்து பேசிகிட்டு இருந்தார். ஃபஸ்ட்டு மெசேஜே பண்ணல, அப்புறம் வந்து உங்கள் தங்கச்சி தான் மெசேஜ் பண்ணிச்சு அப்படி இப்படின்னு சொன்னார். அதுக்கான ஃபுல் எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது, எல்லாமே சப்மிட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் என்னாச்சு, அவர் ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஏக்மாக்காக பேசுறதுனால கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன், அவரை நாங்கள் அடித்தோம் தான், 2 அறை தான் அடித்தோம். அவரை குத்துனோம், அவரை வந்து இது பண்ணோம், அவர் சொன்னது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி அதை வந்து நாங்கள் வீடியோ எடுத்ததுக்கு காரணம் இது வந்து ஒரு எவிடன்ஸாக இருக்கணும், இது தெரியணும், அவன் ஒய்ஃபுக்கு தெரியணுன்றதுக்காக ஒய்ஃபுக்கு கால் பண்ணி ஃபஸ்ட்டு நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கலான்னு இருந்தோங்க. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்காம நாங்கள் பண்ண தப்பு என்னென்னா, அவங்க ஒய்ஃபுக்கு கால் பண்ணி அவங்க சொன்னதுக்கப்புறம் ஒய்ஃப் என்ன சொன்னாங்க, இல்லை நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இந்த விஷயம் வந்து எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறது தெரில, நீங்கள் என்ன பண்ணுங்கள் விஷ்ணுவை வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க, விஷ்ணுவை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு ஃபோனை மட்டும் வாங்கி நீங்கள் எனக்கு வச்சுக்கோங்க, நான் வந்தவொடனே கொடுத்துருங்க அப்படின்னாங்க. விஷ்ணுவை அனுப்பிச்சோம். விஷ்ணுவை அனுப்பிச்ச 25 மினிட்ஸில் வந்து அஷ்மிதா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அஷ்மிதா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஃபோனை வாங்கிட்டு எல்லா எவிடன்ஸ் வாங்கிட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க 1 ஹவர் எங்கள் வீட்டில் இருந்தாங்க, ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்து அவங்களோட பிரச்சனை அதெல்லாம் சொன்னாங்க, அதை விட்டுருங்க. ஆனால் வந்தாங்க, ஃபோனை வாங்கினாங்க, பாஸ்வேர்டு வாங்கினாங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. எங்ககிட்ட எந்த எவிடன்ஸும் இப்போ எதுவுமே கிடையாது. எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் ஐ மீன் அந்த திங் வந்து ஃபுட்டேஜ் எதுவுமே வந்து இப்போ எங்ககிட்ட இல்லை, எல்லாம் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ ஆக்சஸ் ஃபுல்லாக அவங்க தான். அதே மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களே வந்து இன்ஸ்டாகிராம் ஆக்ட் பண்ணி அவங்களே வந்து அப்லோட் பண்ணிடுறாங்க. இப்போ எங்களுக்கு என்னென்னா, எங்கள் பேரே வெளியே வந்ததுனால, நான் மூஞ்சே வெளியே வந்ததுனால நாங்கள் இப்போ வந்து சொல்கிறோம், இது வந்து பண்ணது வந்து அஷ்மிதா தான். சார் கமிஷன் ஆஃபீஸில் இப்போ என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, கேர்ள்ஸ் விஷயத்தில் அவர் வந்து இவங்க சிஸ்டரை மட்டும் ஹராஸ் பண்ணல, இந்த மாதிரி பல பெண்களை அவர் ஹராஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்கோம். இது ஏன்னா வித் ப்ரூஃப். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை ஃபாரெக்ஸ் ஸ்கேம்லேருந்து டே 1லேருந்து நம்ம வெளில கொண்டு வந்து டீல் பண்ணிகிட்ருக்கோம். அப்பையும் 1 இல்லை 2 இல்லை, எக்கச்சக்கமான கேர்ள்ஸ் வந்து நம்மக்கிட்ட விஷ்ணு இப்படி தான் மிஸ்யூஸ் பண்ணுவார், அநாகரிகமாக பேசுவார், ரூம் போடலாமா வரைக்கும் கேட்டு விஷ்ணுவை நாங்கள் பிளாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னதோட சேர்த்து ஒரு கம்ப்ளைண்ட்டு. 2வது கம்ப்ளைண்ட் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அவர் சொன்ன மாதிரி 1 crore கேட்டு இவங்க த்ரெட்டன் பண்ணாங்க, அவரை அடித்தாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை, இவங்க சொன்ன மாதிரி 2 அடி அடித்தாங்க, அதை ஒத்துக்கிட்டாங்க.
விஷ்ணுவா தான் வீட்டுக்குள்ளே வராரு, அவராக தான் ஃபோன் பண்ணி எனக்கு சூசைடல் தாட் இருக்குது, நான் வரட்டுமா அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஹியூமனாக சரி வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட் டைம் வீட்டுக்குள்ளே விட்டுருக்காங்க. செகண்ட் டைம் என்ன சொல்லியிருக்காரு அந்த இடத்துல அப்படின்னா, இவங்க கேட்டிருக்காங்க ஆக்சுவலி ஸ்கேம் இவ்வளோ தூரம் ஏமாத்திருக்கீங்களே உண்மையை சொல்லுங்கன்னு கேட்கும்போது அவன் 500 கோடி 1000 கோடின்னு சொல்லி ஏமாத்திட்டு போகிறான், நான் இன்னமும் ஏமாத்துவேன் அப்படின்னு சொன்ன ரெக்கார்ட்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது அந்த இடத்துல. ஓகே, இதை தாண்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க பண்ணது போலீஸ் கிட்ட கொடுக்கல. அஷ்மிதா கால் பண்ணி கேட்கும் போது அஷ்மிதா வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்களும் அடிச்சிங்க சேர்ந்து மாட்டுவீங்கன்னு சொன்ன ஒரே பயத்தினால தான் இவங்க போலீஸ் கிட்ட போல. அஷ்மிதா கிட்ட கொடுத்த அப்புறம் அஷ்மிதா இவங்களை 20th அன்னைக்கு அகாடமிக்கு வர வச்சு இன்னொன்று அவர் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன் நேற்று, அக்கௌண்ட் ஜிமெயில் எல்லாத்தையும் ஹேக் பண்ணிட்டாங்கன்னு. ஹேக் பண்ணது இவங்க எல்லாமே அஷ்மிதா. பாஸ்வேர்டு ஸ்ரீ விஷ்ணுகுமார் ஐடி சேஞ்ச் பண்ணது, பாஸ்வேர்ட் மாற்றினது, டிபி மாற்றினது, அந்த நிட்டோ ஆர்கானிக்ஸ் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ, செகண்ட் போட்ட வீடியோ, தேர்ட் போட்ட வீடியோ எல்லாமே அஷ்மிதா தான். ஒரு கட்டத்துக்கு மேலே அஷ்மிதா நம்மளையும் அந்த இடத்துல மீட் பண்ணாங்க. மீட் பண்ணி அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் டிவோர்ஸ் ஃபேஸ் ஆஃபில் இருக்கேன், இதை வந்து நான் என்னோட இதுக்கு ஸ்ட்ராங் பண்ணிக்கிறேன்னு. இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க ஆல்ரெடி டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க சார் முன்னாடியே, இப்போ அகைன் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அகைன் அவங்க எடுக்கிற ஃபேஸ் ஆஃப் வந்து டிவோர்ஸ் ஃபேஸ் ஆஃப் இப்போ எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு இன்னொரு விஷயம், இது அவங்க அம்மா ஆனந்திக்கும் தெரியும், அதுக்கும் நம்ம கிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்குது, அதையும் நம்ம கம்ப்ளைண்ட்ல கொடுத்துருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.